அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பகுதி வந்து நல்லூர் முத்திரை சந்திக்கும் சட்டநாதர் சங்கோலுக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது சங்கிலியன் மந்திரி மேனை என்ற அந்த பகுதிக்கு முன்னால தான் நிற்கிறோம். அதாவது நீங்க இப்ப பாக்குறது வந்து ஜமுனா வீதி என்று சொல்லப்படுறது, அதாவது சங்கிலியன் மந்திரி மேனைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற வீதி ஜமுனா வீதி என்று சொல்லப்படுற இந்த வீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தமிழ் படியன் யூடியூப் சேனல்ல பதிவேற்றப்படுற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அந்த மந்திரி மேனைக்கு முன்னால போற, அதாவது சங்கிலியன் மந்திரி மேனைக்கு முன்னால போற வீதி தான். இந்த வீதிக்கு பேர் வந்து ஜமுனா வீதின்னு சொல்லப்படுறது. இந்த காணியை பொறுத்தவரையில சரியான ஒரு அமைவிடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த காணியில இருந்து சங்கிலியன் மந்திரி மேனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 400 மீட்டர், அதே நேரம் கல்வியங்காடு சந்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 450 மீட்டர் தூரம், நல்லூர் கோயில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 கிலோமீட்டரும் 300 மீட்டரும் தான். இப்ப இந்த காணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை சுத்தி வந்து நல்ல நல்ல இடங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் எங்கேயுமே வந்து நடந்தே போய் கொள்ளலாம். அதாவது பல்பொருள் அங்காடியா இருக்கலாம், வைத்தியசாலைகளா இருக்கலாம், அனைத்து இடத்துக்கும் பஸ் பிரயாணமா இருக்கலாம், அனைத்து இடத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சிறந்த இடத்துல அமைந்திருக்கு. அதாவது கிட்டிய தூரத்துல அமைந்திருக்குது. அதோட இந்த காணிக்கு இன்னொரு சிறப்பம்சம் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா இந்த காணிக்கு வந்து 3 பிரதான வழிகளால வரலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருத்துறை வீதி ஜமுனா வீதியூடாக வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செம்மணி வீதி செல்லர் வீதியூடாக வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆடியவாதம் வீதி ராஜ வீதி செல்லர் வீதியால வரலாம். இந்த 3 பிரதான பாதைகளால நாங்கள் இந்த காணிக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த ஜமுனா வீதியால வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இதுல ஒரு முச்சந்தியில வந்து இது சந்திக்குது. இந்த முச்சந்தியில நாங்கள் இடது பக்கம் திரும்பித்தான் இந்த காணிக்கு வந்து போக வேணும். இந்த இடது பக்கம் திரும்பினா இதே பாதையில இந்த சந்தியிலிருந்து இந்த காணி வந்து 2வது காணியா தான் காணப்படுகிறது. அதாவது நீங்கள் இப்ப நாங்கள் காணிக்கு கிட்ட வந்துட்டோம். அதாவது இந்த கடைக்கு பக்கத்தில் உள்ள காணி தான் இப்ப எங்களுக்கு விற்கிறதுக்காக வந்திருக்கிற காணியா இருக்கும். இப்ப நாங்க பாக்குறது வந்து காணியின் வீதியோர முகப்பை தான் பாக்குறோம். இனி நாங்கள் காணிக்கு உள்ள போயிட்டு காணி சம்பந்தப்பட்ட மேலதிகமான விடயங்களை பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த காணியின் என்ட்ரன்ஸா இருக்கும். அதாவது இந்த காணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியின் அளவு வந்து 2 பரப்பா தான் காணப்படுகிறது. இந்த 2 பரப்பு காணிக்கும் உரிமையாளரால சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரப்பு 1,80,00,000 சொல்றார். இந்த விலை வந்து நீங்கள் உரிமையாளரோட கழிச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம். அதற்காக நான் வந்து முகவரின் தொலைபேசி இலக்கம் வந்து இந்த வீடியோண்ட மேல் பகுதியில கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த காணி சம்பந்தமான விடயங்களை கழிச்சு பேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 பக்கம் வந்து மதில் காணப்படுகிறது. ஏனைய பக்கங்கள்ல ஒரு பக்கம், அதாவது வீதி முகப்பு பக்கம் வந்து வேலியும் மற்ற பக்கம் வந்து ஒரு கட்டிடமும் வந்து காணப்படுகிறது. அந்த கட்டிடத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து மதில் அமைத்துக் கொள்றேன்னு சொன்னா அமைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணிக்குள்ள இன்னொரு சிறப்பம்சம் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா குழாய் கிணறு காணப்படுது. அந்த குழாய் கிணறு வந்து நன்னீர் குழாய் கிணறு என்று உரிமையாளரால் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் வந்து பார்க்க போற விஷயம் வந்து குழாய் கிணறா தான் இருக்கும். அதோட இந்த குழாய் கிணறு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு வாசல் வீட்டு நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப சில பேர் வந்து என்ன சொன்னா நிலையங்கள் பாப்பினம், அப்ப இந்த நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த காணியை நீங்க வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த கிணறு உங்களோட வீட்டுக்கு வந்து பொருத்தமானதா இருக்கும். நீங்கள் வந்து வடக்கு வாசல் வீடு அமைக்கிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து உங்களிடம் உள்ள விடயங்களை எங்களது சேனலில் விற்பனைக்காக இலவசமாக விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எங்களோட சேனலின் தொலைபேசி இலக்கம் வந்து இந்த வீடியோண்ட கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறேன். அதனூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.